ஹலோ மேம், எப்படி போகிறோம் மாஸ் ஜாதரா என்ற ட்ரெயிலர் இருக்காங்க. ரவி தேஜா ஸ்ரீலேரா அவங்க நடிச்ச ரியாக்ஷன் அனுப்புகிறோம். சரி, தமிழ்நாடு பார்க்கும்போது வெரி வெரி எக்ஸைட்டாக இருந்துச்சு. அந்த தள்ள துண்டு கட்டியும் ரவுடிஸும் கேட்ட பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு தெலுங்கு மூவி. மாஸ் ஜாதரான்ற ரவி தேஜரோட லீட் அவுட் பண்ணுறாரு. ரவி தேஜா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் டைகர் நாகேஸ்வருக்கு அப்புறம் மாஸ் ஜாதரா தான் படம் நினைக்கிறேன். லுக் வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழ் இது வெரி வெரி யூனிக்காக இருந்துச்சு. கலக்கடி ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஒரு பயங்கரமாக எடிட் பண்ணியிருந்தாங்க. சரி, அதான் ரியாக்ஷன் பண்ண எடுத்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 2 3 லெட்ஸ் கோ ஸ்டார்ட். కేజీ 2 కేజీలు కాదురా 20 టన్నులు ఈ రాత్రికే సరుకు గూడ్స్ ట్రైన్లో ఎక్కించండి. అది మన ఊరు స్టేషన్ మీద నుంచి వెళ్తుంది కదన్నా. అక్కడ రైల్వే ఎస్ఐ గారు ఉంటాడు. ఇన్నాళ్ళు నువ్వు నా లిమిట్ లోకి రాకని దందా నడిచింది. ఇక నుండి సత్యనాష్. నేను రైల్వే పోలీస్ కాదు, క్రిమినల్ పోలీస్. మేడం పిల్లలు రాలేదా సార్? మేడం పిల్లలు రాలేదా సార్? హిట్ సినిమాలో సీఈఓ క్యారెక్టర్ వేసింది. అలాగే ఎంత బాగుందిరా మీ వదిన. స్టేషన్ మాస్టర్ సార్, పేరు దేవిప్రియ. మీరు ఒక్కరేనా? మీకు బ్రదర్స్ ఎవరైనా ఉన్నారా? ఒక అన్నయ్య ఉన్నాడు సార్. అతని పేరు భానుప్రియ. ఓ, మీకు జాన్ గ్రీషమ్ నావెల్స్ అంటే ఇష్టమా? ప్రాణం అండి. నీ చేతిలో మత్తుందా? నీకు వెడ్డింగ్ కాదు కదా, ప్రీ వెడ్డింగ్ షూట్ కూడా కాని. ఒళ్ళు రోల కొట్టేస్తున్నాడు అనుకున్నావేటో. మనం ఎందుకు మనం రాలగొట్టాం? 2 ఏళ్ళు అయితే అవే రాలిపోతాయి. జనగణమన ఎవరు రాసిండ్రు? పూరి జగన్నాథ్. లక్ష్మణ్ అంటే రాముడు బదరు, అర్ధాయిస్తో పోతే ఆంజనేయుడు బతికించిన క్యారెక్టరు. ఇక్కడ సంజీవిని లేదు, ఆంజనేయుడు రాడు. ప్రతి కరిపోలమ్మ జాతరకి శత్రువుల్ని బలి ఇవ్వడం నా అనువైతే. ఈ చుట్టూ నాను నిన్ను బలిస్తున్నాను రా. రైల్వేలో ఈస్ట్ జోన్, వెస్ట్ జోన్, నార్త్ జోన్, సౌత్ జోన్లు ఉంటాయి. నేను వచ్చినాక ఒకటే జోన్, వార్ జోన్. இஸ் 31 அக்டோபர் திஸ் மந்த் லாஸ்ட் நினைக்கிறேன். மாஸ் ஜாதரா ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஒரு புஷ்பா ஃப்ளேவரில் போகுது. அந்த மரம் கடத்தது காட்டுக்குள்ளே போகுது. ஓகே, அந்த மாதிரி ஜான நினச்சேன். திடீர்னு கட் பண்ண ஒரு ஹியூமன் சென்ஸ், அது கட் பண்ண ஒரு ரொமான்ஸ். ஒரு மசாலா மிக்சிங் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். ரவி தேஜரோட எனக்கு ஹியூமன் சென்ஸ் பயங்கரமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த காமெடி பண்ணுறது இருக்கட்டும், அதெல்லாம் பயமாக இருக்கும். ஆக்ஷனும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பிச்சு மேய்ஞ்சிடுவார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வித் பயங்கரமாக ஒர்க் பண்ணிடுறாங்க. அந்த கலர் கிரேடிங் அவுட், கேமரா டிபார்ட்மெண்ட், படக்ஷனோடய செம்ம பெரிய படம்னு நினைக்கிறேன். அவங்க யூஸ் பண்ண அந்த கலர் கிரேடிங்ஸ், அந்த மரத்தில் எடுத்துகிட்டு போகும்போது காட்டில் இந்த ட்ரோன் ஷாட் வச்சுருப்பாங்க. எக்ஸ்பெஷல் பயங்கரமான ஷாட், இது ஓப்பனிஷன் ஷாட்டு. அதுக்கப்புறம் சுற்றி எடுத்துகிட்டு வந்து அடிக்கிற சீனாக இருக்கட்டும். நடுவில் சிறுத்தை ஒரு கிட்ட போயிடுச்சு. மை ஓப்பனிங் ஃபார் சிறுத்தை ஒரு சீன் இருந்துச்சு. சிறுத்தில் பார்த்தா நம்ம கார்த்தி வந்து பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு ஊருக்கு போவார். அந்த ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி அவன் பொண்ணை கூப்பிட்டு போகும்போது வந்து ரைடிங் பண்ணுற மாதிரி நிற்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில். அந்த மாதிரி ஒரு சீனில் ஒன்று வச்சுருக்காங்க. மிக்சிங் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குது. 31 அக்டோபர் ஒன்று ஒரு 6 days தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ் ட்ரெய்லர். விசுவல் அவரோட கேமரா டிபார்ட்மெண்ட்டும் கலர் கிரேடிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸ்ரீலர் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மீ.